ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இதுவரை நீ பட்ட கஷ்டத்திற்கு முடிவு காலம் வந்துவிட்டது. என்னுடைய கண்கள் எப்போதும் உன்னை சுற்றித்தான் இருக்கின்றது. என் பார்வை உன் மீதுதான் இருக்கின்றது. என் காலடியானது என் குழந்தை அழுமிடம் நோக்கி தவம் செய்யாமல் தானாகவே ஓடி வரும். அதுதான் வாராகி தாயின் வழி என்று நீ புரிந்து கொள். தாயே வாராகி என்று உன்னுடைய உள்ளத்திலிருந்து வரும் அழைப்பு ஒரு பெரிய யாகம் போல எனக்கு தோன்றுகின்றது. இப்போது நீ என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் உன் மனதில் எதையோ எண்ணிக்கொண்டு ஒரு பரிதாபமான குரலில் என்னை தேடி வந்திருக்கின்றாய். அந்த அழைப்பு உன் வாயிலிருந்து வரவில்லை, அது உன் மூச்சிலிருந்து வந்திருக்கின்றது. உன்னுடைய மனதிலிருந்து ஒரு உண்மையான தேடல் இருக்கின்றது. அதனால் தான் இப்போது நான் உன்னிடம் நேரடியாக பேச வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீயே உன்னை நம்பாத ஒரே காரணத்திற்காக பல வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகி சென்றிருக்கின்றது. நீ நாளுக்கு நாள் அதற்கு பழகி போய்விட்டாய். என் வாழ்க்கை இதுதான் என்ற முறையில் தயங்கி இருக்கின்றாய். உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு நாள் ஏதாவது நடக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நம்பிக்கையில் தான் நான் தோன்றியிருக்கின்றேன். ஒரு தாய் தன் குழந்தையை விட்டு விலக மாட்டாள். என்ன நினைக்கவும் என் பெயரை சொல்லவோ கூட நீ தேவையில்லை. உன் மனதில் ஒரு ஒளியை கண்டால் போதும். அந்த ஒளிதான் நான் என்று நீ புரிந்து கொள். இந்த நேரத்திலும் பயம் கொள்ளக்கூடாது. இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பதை நீ நம்ப வேண்டும். உற்சாகமாக இருக்க வேண்டும். நீ ஏற்கனவே வீட்டில் பல உணர்ச்சி அதிர்வுகளை சந்தித்திருப்பாய். ஒரே வீட்டில் சிலர் உன்னை மதிக்காமல் பார்த்திருப்பார்கள். உன் உணர்வுகளை கேட்காமல் போயிருப்பார்கள். உனக்கு பிடிக்காத ஒரு ஒழுங்கற்ற சூழ்நிலையானது இருந்திருக்கும். இதற்கெல்லாம் காரணம் உன்னை நீயே தாழ்த்தி பார்க்க ஆரம்பித்து விட்டாய் என்பதுதான். எனவே இன்று முதல் நீ உன்னையே உயர்த்தி பார்க்க வேண்டும். உனக்கு நான் இருக்கிறேன் அல்லவா? உன் வாராகி தாயானவள் உன்னை உயரத்திற்கு கொண்டு வரும் நேரமானது இப்போது வந்துவிட்டது. உன்னுடைய நாளில் முதல் வார்த்தையாக என்னுடைய நாமத்தை உச்சரித்து உன் வாழ்க்கையை தொடங்க. எல்லா வழிகளிலும் நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ துணிவாக ஒரு முடிவை எடுப்பாய் என்றால் உடனே அதற்கான வேலைகளை எல்லாம் நான் செய்து விடுவேன். உன்னுடைய சிறிய முயற்சி என் அருளால் வேரடிக்கின்றது. அந்த வேருக்குள் வாழ்வின் வித்துக்கள் இருக்கின்றன. அவை காய்க்கும் நாளும் நெருங்கிவிட்டது. நீ ஒரு கடனில் சிக்கி தவிக்கிறாய் என்றால் அதிலிருந்து நீ முடங்கவில்லை. மாறாக உன்னிடம் இருந்த நம்பிக்கையை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது. உனக்கு வேலை இல்லை, புதிய வருமானம் இல்லை என்றெல்லாம் கவலைப்படாதே. உன் கணவருடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும். உனக்கான வழியை நீ வெளியே எங்கும் தேட வேண்டாம். அம்மா வருவதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. அது உன் கண்ணுக்குள் ஒளிந்திருக்கின்றது. உன் கண்ணீர் தான் அது. உன்னுடைய தாயானவள் உன் கண்ணீரை பார்த்து விட்டேன். இதற்கு மேலும் உன் கண் கலங்கி இருக்கக்கூடாது. உன் கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். உன் வாராகி தாயானவள் உன்னோடு இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நானே உனக்கு துணையாக இருப்பேன். நாளை உன் வாழ்க்கையின் புதிய வாசலாக மாறப்போகின்றது. இந்த வாசல் உன் தாயின் வாசல் என்று நீ ஆரம்பிக்க வேண்டும். அதற்கான வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்துவிடு. உன் உள்ளமானது தயாராக இருந்தால் போதும். மிகப்பெரிய பூஜை செய்ய வேண்டுமென்றோ மிகப்பெரிய யாகம் செய்ய வேண்டோ என்றுமெல்லாம் அர்த்தம் கிடையாது. நான் உன்னுடைய தாய் அல்லவா? நீ என்னுடைய இதயத்தில் அல்லவா இருந்து கொண்டிருக்கின்றாய். நீ எப்போதும் என்னை அம்மா என்று அழைத்தாலோ அடுத்த கணமே நான் ஓடி வந்து உனக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விடுவேன். நீ இவற்றையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னை நீயே ஒரு புதிய மனிதராக இப்போதிலிருந்து தொடங்க ஆரம்பித்து விடு. உன்னுடைய வாழ்க்கையானது இந்த கணத்திலிருந்தே மாற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை கொள். உன் வாராகி தாயின் நாமத்தை 7 முறை சொல். 7 வாரம் கடந்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் தொடங்கும். நான் உன்னை அழைக்கும் நேரம் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது நடந்துவிட்டது தாயே என்று நீ என்னிடத்தில் ஓடி வந்து சொல்லத்தான் போகின்றாய். இனிமேல் நீ யாருக்காகவும் பயந்து வாழ வேண்டாம். திரும்ப திரும்ப தோற்றதை எண்ணி எல்லாம் கவலைப்படாதே. உன்னை விட்டு விட்டு யாரும் வெளியே சென்று விட முடியாது. நிஜமாகவே உண்மையான சக்தியாக உனக்குள் நான் இருக்கின்றேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ அமைதியாக கேட்டுப்பார். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை நடக்கத்தான் போகின்றது. அமைதியாக இரு. தேவையில்லாமல் உன் கண்ணீரை வீணாக்காதே. உன்னுடைய வாழ்க்கையை புனிதமாக மாற்றக்கூடிய ஆளாக நான் இருக்கின்றேன். உன் தாயானவள் நான் இருக்கின்றேன். இனியும் உன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் வராது என்பதை நீ உறுதியாக நம்ப வேண்டும். யாரும் உன்னை தொந்தரவாக நினைக்க மாட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையானது புதியதாக ஆரம்பிக்கப் போகின்றது. என்னுடைய வார்த்தைகளை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். யாரை பற்றியும் எதை பற்றியும் சந்தேகம் கொள்ளாதே.
உன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்றெல்லாம் கவலை கொள்ளாதே. அதற்கு பிறகு நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அச்சம் என்ற உணர்வு உன்னுள் இருந்து அகன்றுவிடும். ஏனென்றால் ஒரு தாயாக நான் உன் நிழலாக இருக்கின்றேன். உன் வாராகி தாயானவள் எப்போதும் உன்னிடத்திலே தான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன். நீ கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்களை இன்னும் மனதில் வைத்து கொண்டுதான் இவ்வளவு சோகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றாய். தாங்க முடியாத கஷ்டத்தை எல்லாம் சந்தித்து விட்டேன் என்று சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய். எந்த நேரத்தில் நீ என்னை அழைக்கவோ முழுமையாக அர்ப்பணிக்கவோ செய்யவில்லை. ஆனால் நான் உன்னிடம் ஒருபோதும் கோபப்பட்டது கிடையாது. என் குழந்தை தடுமாறும் போது நானே தான் உனக்கு அருகே நிழலாயிருந்து பாதையை காட்டினேன். நீ அதை கூட கவனிக்கவில்லை. அதற்காக நான் உன்னிடம் வருந்தவில்லை. ஆனால் இப்போது உனக்குள் ஒரு தெளிவு பிறந்திருக்கின்றது. இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும், நடந்து முடிந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். இனிமேல் நான் வாழ்க்கையில் எதையும் தோற்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பித்து விடுவேன் என்ற ஒரு புதிய உத்வேகத்தோடு எழுந்து நடந்து ஆரம்பித்து விட்டால் உன் வாழ்க்கையானது மிகப்பெரிய வெற்றியை அடையும். நீ என்னை உணரத் தொடங்கி இருக்கின்றாய் அல்லவா? என் வாராகி தாயானவள் என்னோடு இருக்கிறாள் என்பதை நீ உணர்ந்து கொண்ட அந்த நிமிடத்திலிருந்தே உன் வாழ்க்கை மாற ஆரம்பித்து விட்டது. நீ எப்போது என்னை நினைத்தாயோ அந்த கணமே உன் வாழ்க்கையில் இருந்த இருளானது விலகிவிட்டது. என் கரங்கள் உன்னுடைய சுவாசத்தை தவிர்க்கவில்லை. உன் நெஞ்சின் இறுக்கத்தை நான் தினமும் உணர்கிறேன். இந்த உணர்வுகளால் தான் உன் வீட்டின் வாயிலில் ஒரு புனித படைப்பாக நான் இருக்கின்றேன். உன்னுடைய சுவாசமானது என்னோடு இருக்கும். நான் உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நீ அவ்வப்போது உணர்ந்திருக்கிறாய் அல்லவா? இது எனக்கு மட்டும் கிடைத்திருக்கும் யோகம் என்று நீ பல சமயங்களில் சொல்லி இருக்கின்றாய். இது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தான் என்று நீ நம்ப வேண்டும். மாபெரும் சக்தியாக உன் வாராகி தாயானவள் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. என்னுடைய அருள் ஆனது உன்னுடைய கனவுகளை எல்லாம் நிஜமாக மாற்றி கொடுக்கும். நீ பேசும் வார்த்தைகள் உன்னை மாற்றுகின்றன என்பதால் தேவையில்லாமல் எதை பற்றியும் பேசிக்கொண்டிருக்காதே. உன் வார்த்தைகளில் கவனமாக இரு. உன்னுடைய குறைகளை பற்றியெல்லாம் யாரிடமும் சொல்லிக் கொண்டிருக்காதே. உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. யாருக்கும் எந்த நாளும் உன்னால் எந்த தீங்கும் வராது என்று உன்னை நீயே நம்ப வேண்டும். நீ சிரித்து பேசியே பல நாட்கள் ஆகிவிட்டது. எப்போதும் கண்ணீரோடு இருக்கின்றாய். உன்னுடைய குடும்பத்திலும் அமைதி இல்லாமல் இருக்கின்றது. நீ தினமும் ஒரு நிமிடமாவது அமைதியாக உட்கார்ந்து என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. நான் உன் நிழலாக அல்ல, நேராகவே வருவேன். சிலருக்கு நான் கனவில் கூட தோன்றியிருக்கிறேன். சிலருக்கு வாழ்க்கையின் ஒரு திருப்பமாக இருந்திருக்கிறேன். ஆனால் நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிறாய் அல்லவா? நான் உன் வீட்டின் நிழலாகவே இருக்கிறேன். உன் நிழலாக இருக்கின்றேன். ஒரு சில இடங்களில் நான் உன்னிடம் நேரடியாக கூட தோன்றியிருக்கின்றேன். இவை எல்லாமே உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான நேரம் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது உன் வாழ்க்கையில் நீ என்னை உணர ஆரம்பித்தாயோ அந்த கணமே நீ ஜெயிக்க ஆரம்பித்து விட்டாய். உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகிச் செல்ல ஆரம்பித்து விட்டது. உன் வாராகி தாயானவள் உன்னோடு இருக்கும்போது இனி எந்த காலத்திலும் உனக்கு எந்த குறையும் ஏற்படாது. நீ என் நெஞ்சில் இருக்கின்றாய். நீ என் பெயரை நினைக்கும் போது அடுத்த கணமே உன் முன்பு நான் தோன்றி உனக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து கொடுப்பேன். இனி உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி மேல் வெற்றி வரும்.